ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. ஜெனிசியஸ் சாப்டர் 6 verse 9 சொல்லுகிறது, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நோவாவை குறித்து வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஏன் நோவாவை குறித்து ஆண்டவர் எழுதினார் என்று சொன்னால், நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்த மனிதன். ஆகவே இந்த கடைசி காலத்திலே நீங்களும் நானும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக ஞாபகக்குறி புஸ்தகத்திலும் ஜீவ புஸ்தகத்திலும் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் எழுதுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை எத்தனையோ புஸ்தகங்களை ஆண்டவர் வைத்திருக்கலாம். அத்தனை புஸ்தகங்களிலும் நம்மை குறித்து கண்டிப்பாக எழுதுவார். நம்முடைய காரியங்களை கண்டிப்பாக எழுதுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நாம் நேரடியாய் செய்திக்கு நேராய் வரலாம். நோவா தன் காலத்திலே இருந்த மனிதர்களுக்குள்ளே உத்தமனாகவும் நீதிமானாகவும் தேவனுடைய பார்வையிலே காணப்பட்டான். இந்த கடைசி காலத்தில் எவ்வளோ மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். எத்தனை நீதிமான்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். எத்தனை உத்தமர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் ஆபிரகாம் சொன்னான், ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தால் இந்த தேசத்தை நீர் அழிப்பீரோ என்று சொல்லி ஆபிரகாம் தேவனிடத்திலே கர்த்தரிடத்திலே தூதனிடத்திலே கேட்டுக்கொண்டான். இந்த கடைசி காலத்திலே நீங்களும் நானும் நீதிமான்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். உத்தமனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார் 17வது அதிகாரத்திலே ஆதியாகமத்திலே, நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொன்னார். ஆகவே இந்த கடைசி காலத்திலே நீங்களும் நானும் நீதிமான்களும் உத்தமனுமாய் இருக்க ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி வேதம் தெளிவுபடுத்துகிறது. ஆதியாகமத்திலே 6வது அதிகாரத்திலே 13வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே பூமியை குறித்ததான செய்தியை ஒரு தேவ மனிதன், ஒரு உத்தமனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவனுடைய காலம் வந்துவிட்டது. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அதே காலம் மனுஷகுமாரனுடைய வருகையிலும் இருக்கும். அந்த காலத்தை போலவே மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அப்படியே ஜனங்கள் சீர்கட்டு போய் இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் தெளிவுபடுத்துகிறது. இந்த நேரத்தில் நீங்களும் நானும் பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று சொன்னால், நோவாவாகிய உத்தமனுக்கும் நோவாவாகிய நீதிமானுக்கும் தேவன் பூமியை அழிக்கிறதை குறித்து எச்சரிப்பு செய்திகளை கொடுத்தார். ஆகவே நீங்களும் நானும் உத்தமர்களாகவும் நீதிமான்களுமாக இருந்தால் இந்த பூமிக்குரிய செய்திகள் என்ன என்பதை நமக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்துவார். அதனால தான் பூமியில் இருக்கக்கூடிய மாம்சமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது என்று சொன்னார் ஆண்டவர் கர்த்தர் தேவன். ஆகவே இந்த கடைசி காலத்திலே இந்த கொடுமையான பூமியிலே நீங்களும் நானும் ஆண்டவர் சொல்லுகிற செய்திகளை கேட்டு ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டிய இடத்திலே இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆதியாகமம் 6:17 சொல்லுகிறது, வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேலே ஜலப்பிரயாணத்தை வரப்பண்ணுவேன், பூமியில் உள்ள யாவும் மாண்டு போகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பூமியில் இருக்கிற எல்லாம் மாண்டு போகும் என்று சொன்னார். அப்படியே நோவாவின் காலத்தில் எல்லாம் மாண்டு போனது. நீதிமானாகிய நோவாவையும் அவனுடைய குடும்பத்தாராகிய 8 பேரையும் மாத்திரம் கர்த்தர் காப்பாற்றினார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்பான உத்தமர்களே, அன்பான நீதிமான்களே, கர்த்தருக்கு பயந்தவர்களே, தேவனுடைய ரகசியங்களை உங்கள் கரத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களை நம்பிதான் இந்த தேசம் இருக்கிறது. இந்த தேசத்துக்காய் நீங்களும் நானும் திறப்பின் வாசலே கதறி கண்ணீர் விட வேண்டும். அப்படி விடும்பொழுது மாத்திரம்தான் தேசத்தினுடைய விடுதலை கர்த்தர் பார்த்து மனம் இறங்குவார். ஏனென்று சொன்னால், இந்த பூமியை நீங்களோ நானோ உருவாக்கவில்லை. நீங்களோ நானோ இந்த பூமியை கையிலே வைக்கவில்லை. நீங்களோ நானோ இந்த பூமியில் இருக்கக்கூடிய அண்ட சராசரங்களை குறித்து நமக்கு தெரியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த பிதாவாகிய
பிதாவை வைத்து, தேவனை வைத்து, கர்த்தரை வைத்து தன்னுடைய பெயரை வெளிப்படுத்தி இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி காலத்தில் இந்த பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். சேனைகளோடு வரப்போகிறார். இரட்சகர் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, பூமியினுடைய அழிவை குறித்து நோவாவுக்கு சொன்னார். நோவாவினுடைய காலத்தில் அப்படியே நடந்தது. இந்த காலத்திலும் பூமியினுடைய காரியங்களை குறித்து நீதிமான்களுக்கும் உத்தமர்களுக்கும் கர்த்தர் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறார். அதனால தான் 1 பேதுரு 4:7 சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், அன்பு தளிந்து போகக்கூடிய காலத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 1 பேதுரு 4:7-8 படி நாம் பார்க்கும் பொழுது, பூமியிலே அன்பு இல்லாமல் போகிறது, அன்புள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதாவது 1 பேதுரு 4வது அதிகாரத்திலே 8வது வசனம் சொல்லுகிறது, அன்புள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி. இந்த அன்புக்காக ஜனங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். அன்பான தேவ ஜனமே, தயவு செய்து ஜனங்களுக்காக ஜெபிக்கிற இடத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இதை நாம் பிடித்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காணப்பட வேண்டும். பாருங்கள், ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள், அன்புள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதனால தான் 2 பேதுரு 4வது அதிகாரத்திலே 10வது வசனம் சொல்லுகிறது, பாருங்க, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தரங்க சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து என்று சொல்லி வாசிக்கிறோம். பாவம் செய்த தூதர்களை ஆண்டவர் கட்டி இன்றைக்கு வைத்திருக்கிறார். பாவம் செய்த மனிதர்களை நோவாவின் காலத்திலே அழித்தார். மீண்டுமாய் ஒரு ஜனத்தை உருவாக்கினார். அந்த ஜனமாக தான் நீங்களும் நானும் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். நோவாவின் காலத்திலே ஜலத்தினாலே அழித்தார். மனுஷகுமாரனாய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அக்கினியினால் இந்த தேசம் சுட்டெரிக்கப்படும். ரபாலா ஷாத்தா ரபா. நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க கர்த்தர் இந்த நாளிலே அழைப்பை கொடுக்கிறார். கண் பார்வைக்கு முன்பதாக தூதர்கள் சங்கிலியினாலே கட்டப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் தெளிவுபடுத்துகிறது. நம்முடைய கண்களுக்கு முன்பதாக, காதுகளுக்கு முன்பதாக, நம்முடைய சிந்தனையிலே தோன்றும்படியாய் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நோவாவின் காலத்திலே ஜனங்களை நியாயம் தீர்த்ததை இந்த காலத்திலும் ஆண்டவர் நியாயம் தீர்க்க ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் சீக்கிரமாகவும் வரப்போக காத்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பாருங்க, 2 பேதுரு 2:10 சொல்லுகிறது, விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார் என்று சொல்லி வாசிக்கிறோம். மாம்ச இச்சைகளோடு நடக்கிறவர்களையும் கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களையும் எப்படி தூதர்களை சங்கிலினாலே கட்டினாரோ அப்படி இந்த மாம்ச இச்சைகளிலே நடக்கக்கூடியவர்களை கட்டி நரகத்திலே தள்ளப்போகிறார் என்பதை வேத வசனம் தெளிவுபடுத்துகிறது. பாருங்க, விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசுத்த பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷித்து அஞ்சாதவர்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்டதான துணிகரர்கள், அதாவது மகத்துவங்களை துணிகரமாக தூஷிக்கிறக்கூடியவர்கள், அகங்காரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் தெளிவுபடுத்துகிறது. மகத்துவங்களை கெடுக்கிற அகங்காரிகளும் அதாவது துணிகரக்காரர்களையும் ஆண்டவர் வெறுக்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய மகத்துவங்களை நாம் பிடித்து கொண்டு, அவருடைய வல்லமைகளை நாம் பிடித்து கொண்டு தொடர்ந்து கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கடைசி காலத்திலே தேசத்தினுடைய எச்சரிப்பு செய்தியை நீங்களும் நானும் விழிப்போடு இருந்து ஜெபத்திலே காணப்பட உதவி செய்வாராக கர்த்தர். வேத வசனம் சொல்கிறபடி, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள், அன்புள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இந்த கடைசி காலத்திலே ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் ஜெபம் பண்ணுகிறதில் நாம் ஜாக்கிரதை காட்டவும், அன்பை காட்டுவதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் இருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தர் ஈடுபட்டு உங்களை உயர்த்துவாராக.